ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தாங்க. எதை பார்த்தாலும் பிளாஸ்டிக்ங்க. பட்டுன்னு உடஞ்சிருங்க. இந்த கஸ்டமர் அங்கே கிராச் ஆகுது, எனக்கு பிபிஎஃப் ஒட்டி கொடுங்க அப்படின்னாங்க. நீங்களே சொல்லுங்கள் இதில் எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கணும். பேட்டரி வண்டினாலே ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி வண்டிகளுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் பிபிஎஃப் பண்ணுங்க. பாருங்க நான் பிக்கிறேன் பாருங்கள் பிபிஎஃப். கஸ்டமர் வந்து எனக்கு ஃபுல்லாக கிராச் ஆகக்கூடாது, இந்த வண்டியை ரொம்ப நான் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் கிராச் ஆகாத மாதிரி பிபிஎஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஹெவி பம்பரும் போட்டுருங்க. பிபிஎஃப் எடுக்கிற பாருங்க. இந்த மாதிரி லேயர் எடுத்தால் தான் பிபிஎஃப். நல்லா புரியுங்க. இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் வச்சு எடுத்துருவாங்க. இது வெயிட் பண்ணுங்க. அது மாதிரி பம்பரும் போட்டுறேன். இந்த வண்டியை புது வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு மாதிரி எனக்கு பம்பரு மேட்டு அதே மாதிரி எனக்கு பிபிஎஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி ஏத்தர் வண்டி எல்லா வண்டிகளுக்கும் பேட்டரி வண்டிகளுக்கும் பிபிஎஃப் போட்டுருங்க. ஏன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் வரும். எங்கே கிராச் ஆனாலும் திருப்பி அந்த கலர் கிடைக்காது. இந்த மாதிரி பேட்டரி வண்டிகளுக்கு கலர் பயங்கரமாக இருக்கும், பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். அந்த மாதிரி வண்டிகளுக்கு இந்த பம்பரு இந்த மாதிரி பிபிஎஃப் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிங்கன்னா ரொம்ப லுக்காகவும் இருக்கும், ப்ரீமியமாகவும் இருக்கும். இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. அந்த வெயிட் பண்ணதுக்கு பிபிஎஃப் ஓட்டிட்டு பம்பர் போட்டு கொடுத்தேன். இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ லுக்காக இருக்கு பாருங்க பம்பரு. பார்த்து நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்க.